ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அவுட் ஆஃப் 10 ஐ கிவ் 9 ஆஃப் 10 ஆஃப் 10 தருவேன் நான். யா லிட்டரலி ரொம்ப எமோஷ்னலான மூவி. ரொம்ப இந்த வில்லேஜ்லேருந்து வரவங்களுக்கு வந்து சாதிக்கிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப கனெக்டடான மூவி இது. இல்லை பெரிய 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 ஹார்ட் ஒர்க் பார்க்கும்போது ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போதே எங்களுக்குலாம் வந்து கனெக்டட் ஆகுது. அந்த அந்த ஒரு ஆக்டிங்கும் சரி, ஆக்டிங் வைஸும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, அப்சல்யூட் பர்ஃபார்மன்ஸ் துருவ் விக்ரமுக்கு. ஒரு அவர் சொன்ன மாதிரியே இது ஒரு டெபியூட் ஃபிலிம் தான் அவருக்கு. இதுதான் வந்து அவருக்கு ஒரு டெபியூட் ஃபிலிம் மாதிரி பார்க்குறோம். அந்த மனுஷனை நடிகர்னு சொல்கிறதா, இல்லை நடிப்பு அரக்கன்னு சொல்கிறதா, இல்லை அதுக்கும் மேலே சொல்கிறதா, ரொம்ப அவருடைய ஒவ்வொரு படங்கள்லையும் வந்து அவருடைய ஆக்டிங் வந்து தங்கலானில் பார்த்தோம். அதோட இதுலேயும் ஒரு ஒரு ஃபாதர் கனெக்ஷன் எங்களுக்கு இருக்குது. அவரை பார்க்கும்போது எங்கள் டேடிலாம் ஞாபகம் வருது. அந்த ஒரு கனெக்ஷன், நல்ல கனெக்ஷன் இருந்துச்சு எப்போவுமே. ஆமாம், யா ஷோர். எப்போவுமே அந்த வகையில் தன்னுடைய அரசியல் கருத்தை ரொம்ப பகிரங்கமாக வச்சுருக்காரு. ரொம்பவே கனெக்டடாக இருக்குது. அவருடைய அரசியலை இதில் அதிகமாக நல்லாவே பேசியிருக்காரு அவர் ஓவரால் குடும்பமே வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு மூவி எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். ஸ்க்ரீன் பிளேலையும் சரி, எல்லாத்துலேயும் சரி, ஒரு கிராம வாசனை வந்த மாதிரியே எங்களுக்கு இருந்துச்சு. ரொம்பவே தேவைப்படுது. எவ்வளோ தான் நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட் சினிமாவாக இருந்தாலும், இது மாதிரியான ஒரு ஆர்ட் ரிலேட்டட் ஆர்ட் ஃபார்ம் சினிமாவும் சரி, ப்ளஸ் நம்ம இது மாதிரி ஒரு எஜுகேஷன் ஃபிலிம் இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. நான் பார்க்காத ஒரு விஷயங்களெல்லாம் இப்போ நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். ஸோ நான் போய் கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ நிறைய கற்றுக்கணும் இன்னும் விஷயம்.